பயிற்சி 7.2ல் 3வது வினா y = x³ - r x² + x + 3 என்ற வளைவரைக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு x + y = 1729 என்ற கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தோராயமாக ஒரு படம் வரைஞ்சிருக்கோம். இதுதான் அந்த வளைவரை அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இது அந்த நேர்கோடு. இதை நம்ம அந்த நேர்கோடு அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இந்த வளைவரையில் எந்த புள்ளியில் வரையக்கூடிய இந்த தொடுகோடு இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது எந்த புள்ளி? இந்த புள்ளியாக தான் நம்ம இருக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த புள்ளி அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு அப்படின்னா, முதல்ல தீர்வு நேர்கோடு. நேர்கோட்டின் சமன்பாடு என்ன? x + y = 1729. இதையும் y = -x + 1729 எழுதிக்கலாம். இது என்ன வடிவம்? y = mx + c வடிவம். சாய்வு என்ன வருது? m வர வேண்டிய இடத்துல இங்கே -1 இருக்கிறதுனால -1 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த நேர்கோட்டின் சாய்வு. இப்போ என்னென்னா, இதற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. இது சாய்வுங்கிறது m. இந்த நேர்கோட்டின் சாய்வு m. செங்குத்தான இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தான சாய்வு அப்படின்னு கேட்டால், செங்குத்தான கோட்டின் சாய்வை ஒரு நேர்கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு, நேர்கோட்டின் சாய்வு m எனில் செங்குத்தான கோட்டின் சாய்வு -1/m அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ -1/-1 அப்போ என்ன வரும்? செங்குத்தான கோட்டின் சாய்வு +1 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போது வளைவரை எடுத்துக்கலாம். வளைவரையின் சமன்பாடு என்ன? y = x³ - rx² + x + 3. இப்போது இதிலிருந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? வளைவரையை வகையீடு செஞ்சால் நம்மளுக்கு தொடுகோட்டின் சாய்வு கிடைக்கும். எக்ஸை பொறுத்து வகையீடு செய்கிறோம். dy/dx = 3x² - 6 × 2x + எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 3 வந்து கான்ஸ்டன்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ dy/dxோட மதிப்பு என்னென்னா 3x² - 12x + 1. இப்போது இதுதான் வந்து நம்ம தொடுகோட்டினுடைய சாய்வு m. தொடுகோட்டினுடைய சாய்வு m. இந்த தொடுகோடு வந்து இந்த வளைவரையினுடைய தொடுகோடானது கொடுக்கப்பட்ட நேர்கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொடுக்கப்பட்ட நேர்கோட்டிற்கு செங்குத்தான சாய்வை கண்டுபிடிச்சிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட நேர்கோட்டிற்கு செங்குத்தான கோட்டினுடைய சாய்வு 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ செங்குத்தான கோட்டினுடைய சாய்வு 1ம் தொடுகோட்டினுடைய சாய்வும் சமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தொடுகோட்டினுடைய சாய்வுக்கு நம்ம சமப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு கணக்கின்படி செங்குத்தான கோட்டினுடைய சாய்வு 1 சமம் தொடுகோட்டின் சாய்வு 3x² - 12x + 1 = 1. 1 கேன்சல் ஆகிடுது. ஸோ 3x² - 12x = 0. ரெண்டுலேயும் நம்ம 3xஐ காமனாக எடுத்துடலாம். 3xஐ காமனாக எடுத்துட்டா x - 4 = 0. இதிலிருந்து ஒன்று x = 0 or x - 4 = 0. அப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு என்னென்ன மதிப்பு கிடைக்கிது? x = 0, 4 அப்படின்னு 2 மதிப்புகள் கிடைக்கிறது. ஸோ x ஆயத்தொலைவு கிடைச்சிருச்சு. x = 0 எனில் நம்ம வளைவரை வந்து நேர்கோடு 1 அப்படின்னும் வளைவரை 2ன்னு பேர் வச்சுக்கோங்க. x = 0 எனில் நம்ம வளைவரையில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 1 implies y = எக்ஸுக்கு 0ன்னு இந்த வளைவரையில் போட்டால் இந்த எல்லா டைமும் 0 ஆயிரும். ஒய்யோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ முதல் தொடுப்புள்ளி 0, 3. அதே மாதிரி அடுத்த x = 4 எனில் சமன்பாடு 1 implies y = எக்ஸுக்கு வேலை 4 சமன்பாடு 2 வளைவரையில் தான் நம்ம பிரதிடுறோம். 1 கிடையாது, வளைவரை 2 பிரதிடுறோம். y = x³ அப்படின்னா 4³ - 6 × 4² ப்ளஸ் எக்ஸுக்கு 4ன்னு சொல்லிட்டு பிரதிடும் பொழுது 4 + 3. ஸோ மதிப்பு என்ன? 4³ 64 - 6 × 16 ப்ளஸ் 4 + 5 9, 96. 64 - 96 + 9, 64 9 73 -96. 96ல் 73ல் 96 96 73 போச்சுன்னா 4 + 3 இது வந்து 7.
64 7 71, 71 மைனஸ் 96 மைனஸ் 25 அப்படின்னு கிடைக்குது. தேர்ஃபோர் தொடுபுள்ளி 2 தொடுபுள்ளி கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 0,3, இன்னொன்று 4, மைனஸ் 25. இதுதான் நம்மளுடைய தொடுபுள்ளிகள். வீடியோல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.